வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல பார்த்தோம் அப்படின்னா, கோபியை எப்படியாவது பாக்கியா கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு முடிவுல இருக்கிறாங்க ஈஸ்வரி. மயுட்ட போய் கோபி உன்னோட டேடி கிடையாது அப்படின்னு ஹர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் கோபி பாக்கியா எடுத்த ஆர்டருக்காக அவரே களத்துல இறங்கி சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. பாக்கியா செஞ்ச கோலா உருண்டையை சாப்பிட்டுட்டு, இந்த மாதிரி கோலா உருண்டையை நான் லைஃப்ல சாப்பிட்டதே கிடையாது, சூப்பர்பா இருக்கு அப்படின்னு பாராட்டுறாரு. பாக்கியாட்டா உன்னோட குக்கிங் ஸ்கில், உன்னோட ஆளுமை திறன்லாம் பார்க்குறப்ப உண்மையிலே எனக்கே பிரமிப்பா இருக்கு அப்படின்னு பாராட்டுறாரு. ரொம்பவே மாறிட்ட பாக்கியா, ரியலி யுவர் கிரேட் அப்படின்னு பாராட்டுறாரு. கோபி பாக்கியாவை பாராட்டி பேசுறத ராதிகாவுமே கவனிக்கிறாங்க. இடையில இதுதான் சரியான நேரம் அப்படின்னு ஈஸ்வரியுமே ராதிகாட்ட போய் நீ சீக்கிரமாவே கோபியோட வாழ்க்கையில இருந்து விலகி போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ மட்டும் கோபியை விட்டுட்டு போயிட்டேன்னா அவன் கண்டிப்பா பாக்கியா கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துவான் அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறாங்க ஈஸ்வரி. கேட்டுட்டு ரொம்ப எரிச்சல் பட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க ராதிகா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஈஸ்வரி சொன்னதை பத்தி திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க ராதிகா. உண்மையாவே கோபி மாறிட்டாரா, உண்மையாவே பாக்கியா கூட சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறாரா அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கண்டிப்பா கோபி என்னதான் மனசே மாறி இருந்தாலும் பாக்கியா கோபியை ஏத்துக்க போறதே கிடையாது. ஈஸியா ராதிகாவும் கோபியை விட்டு பிரிஞ்சு போக போறாங்க. பாக்கியாவும் கோபியை ஏத்துக்க போறது கிடையாது. யாரும் இல்லாம தனியா நிக்க போறாரு கோபி. வீடியோல தெரியக்கூடிய ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.